வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோத்தகிரியில் உள்ள ரிச்வே காட்டேஜ். முதலில் நாங்கள் இங்கே என்ட்ரி ஆகும்பொழுது, ஆகா, இப்படி ஒரு இடத்தில் ஒரு காட்டேஜ் இருக்கிறதா என்று ஆச்சரியமடைந்தோம். ஏனென்றால் கார் கூட செல்ல போக முடியாத வழியாக உள்ளதே. அங்கே வந்து பார்த்தால் ஹாய் 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 ஹாய். எல்லாரும் பாக்குறீங்களா? என்னடா இது, ஒரே மழையா இருக்கு, திடீர்னு ரிஜ்வே காட்டேஜ்னு சொல்றாங்க. என்னன்னு பாக்குறீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க கோடை காலத்துல தான் மலை ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு த்ரில்லிங்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, என்னோட முழு ஃபேமிலியோட இந்த மலை பகுதிக்கு வந்திருக்கேன். போன முறை ஊட்டிக்கு வரும்போது ஒரு செம கெத்தே இல்லாம போச்சு. என்னடா இது, எங்க பார்த்தாலும் ஒரே வீடுங்க, ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லை. ஒரு சென்னை மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கோத்தகிரிக்கு வந்தோம். கோத்தகிரிக்கு நீங்க வந்தீங்கன்னாக்கா செம்ம ஜாலியா இருக்கு. உலகத்துல வந்து நீங்க வந்து லண்டன் போனாலும் சரி, பாரிஸ் போனாலும் சரி, யூஎஸ் போனாலும் சரி, உங்களுக்கு வந்து நிறைய நோய்கள் தான் வரும். ஏன்னாக்கா அங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு கூட கிடைக்காது. இது நம்ம ஊர்ல இருக்க ஒரு ஃபாரினை விட ஒரு பெரிய விஷயம் தான் இந்த கோத்தகிரி. இந்த கோத்தகிரியில பாத்தீங்கன்னாக்கா நீங்க மேகத்திலேயே நடக்கலாம், மேகத்துல நடக்கலாம், மழை சாரல்ல ஓடலாம். என்ன ஸ்பெஷாலிட்டினா, எங்களுக்குலாம் சளியே பிடிக்கல. அதுவும் ஸ்பெஷலா இந்த குவாரண்டைன் பீரியட்ல எங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன சில்னஸ் கூட கிடையாது. ஜாலியா செம்ம என்ஜாய்மெண்ட். இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறேன். என்னடா இவ காடு மேடெல்லாம் போயிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இதுதான் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட கோத்தகிரியில இருக்க. காலையில எழுந்தோன்னே எல்லாரும் என்ன கேக்குறீங்க, எங்க போவீங்க எல்லாரும்? நேரா கிச்சன் எங்க இருக்கு, டீ குடிக்கலாமான்னு போவீங்க இல்லையா? சோ த ஹோல் பிளேஸ் பாத்தீங்கன்னாக்கா இயற்கையா டீ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்க பறிச்சு போட்டு குடிக்கலாம். அப்படியே ஜூம் பண்றேன் பாருங்க. இது ஃபுல்லா டீ தூர் தான் உங்களுக்கு. பாருங்க. ஸோ இங்க எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா ஒரே டீ தோட்டம் தான். இது நம்ம ஊருங்க அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். நம்ம எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்க யாருடா அது 2 பேர் பாக்குறீங்களா? அவங்க எங்க குடும்பத்தினர் தான். அங்க இருக்காங்களா? அவங்க யாருன்னு பாக்குறீங்களா? அவங்க தோட்டவேர். கூட நாங்க தனியா வரல, என்னோட ஃபேமிலியோட வந்திருக்கோம். அது என்னோட தம்பி. ஹாய் மிஸ்டர் ராஜேஷ். அது என்னோட மகன் சேஷாங்க் குமார். ஹாய். ஸோ அவங்களும் இந்த பியூட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யாருன்னு பாக்குறீங்களா? இங்க 2 பேர் வந்திருக்காங்களே, ஸ்பெஷல் கெஸ்ட். எஸ், இவங்க 2 பேரும் குயின்ஸ் தான் நம்ம சொல்லணும், ஹில் ஸ்டேஷன் குயின்ஸ்னு சொல்லிட்டு. தே ஆர் யங்கஸ்ட் குயின்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ், இது என்னோட செல்ல பொண்ணு அஸ்வதி, அண்ட் இது என்னோட செல்ல சிஸ்டர் ஹரிணி. வி ஆர் என்ஜாயிங். சே ஹாய். 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 வாங்க வாங்க, இன்னும் நிறைய விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க, ஒரு முக்கியமான ஒரு நபரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். எஸ் 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 எஸ், she is our sweet சித்தி. ஹாய். ஹாய். எல்லாரும் யோசிப்போம் நம்மளால நடக்க முடியல, ஓட முடியலன்னு. பட் என்னால கூட முடியல. அவங்க நிறைய ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் வந்திருக்காங்க. இப்பதாங்க ஒரு முக்கியமான விஷயம். இது என்னன்னு பாக்குறீங்களா? ஈவில் டெட்ல வர பங்களா கிடையாது. ஆனா இங்க இருக்கிற எல்லா பங்களாஸுமே இதே மாதிரி தாங்க இருக்கு. இதுக்குள்ள போற என்ட்ரி பாக்குறீங்களா? அப்படியே வாங்க, உங்களை பொறுமையா கூட்டிட்டு போறேன் நான். எஸ், வந்தாச்சு வந்தாச்சு. கம் ஆன் गाइस, வாங்க 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 வாங்க. வெல்கம் டு ரிச்வே காட்டேஜ். வெல்கம். What is this, ma'am? இது பாத்தீங்கன்னாக்கா
நம்ம கொண்டு வர காரை நீங்க சேஃபா வச்சுக்கலாம். இங்க பனி பெய்யுதுன்னு சொல்றதால ம். மேல ஃபுல்லா பனியா இருக்குன்றதால அவங்களே நமக்கு கார் ஷெட்னு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இது கேம்ப் ஃபயர். நீங்க இங்க வந்தீங்கன்னாக்கா இந்த கேம்ப் ஃபயர்ல என்ஜாய் பண்ணலாம். இதுல தான் ஃபுல்லா நாங்க பத்த வச்சு நைட்ல நல்லா என்ஜாய் பண்ணோம். செம்ம என்ஜாய்மெண்ட். இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸும் பாத்தீங்களா, இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஃப்ளவர்ஸ்லாம் எக்ஸலண்டா இருக்கு பாத்தீங்களா. நிறைய நிறைய ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி எக்ஸலண்ட் ஃப்ளவர்ஸ். கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கு. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ் ட்ரீ. எஸ், இந்த இலைய பாத்தீங்களா, நம்ம ஊர்ல வாழை இலையே இவ்வளவு பெருசு கிடைக்காதுங்க. ஆனா இது என்ன இலைனே தெரியல, சப்பாத்தி கல்லி மாதிரி தான் இருக்கு. ஆனா முள்ளு இல்ல, செம்ம திக்கா இருக்கு. இது பாத்தீங்களா, ரோஜா கொடி மாதிரி வளர்ந்து போயிட்டே இருக்கு. நம்ம இதுக்கு உரம்லாம் ஒண்ணே போடணுன்ற அவசியமே இல்லை. இயற்கை எண்ணெயே அவங்களுக்கு எல்லாம் பால் ஊத்திடுறாங்க. எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஒவ்வொரு செடியும். இது பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கு இலை. போட்டோசிந்தசிஸ் இது பண்ணாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பர்பிள் ஆயிடுச்சு இந்த இலை ஃபுல்லாவே. இந்த ஃபிளாரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்கு பாருங்க. இங்க வந்தீங்கன்னாக்கா மலை. இதுதான் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த மலை வந்து நான் உங்களுக்கு காலையில ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா காலையில ஃபுல்லா மிஸ்டால மறைச்சிருந்தது, எக்ஸலண்டா இருந்தது. ஐஸ் கட்டிலாம் இருக்கு. இதுதான் வந்து எங்க காட்டேஜோட என்ட்ரன்ஸ். ஏங்க அவசர அவசரமா போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, நாங்க சுத்தி பார்க்க போயிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட குக்கு மிஸ்டர் சுப்பிரமணியன். ஹாய். நாங்க ரிஜ்வேல புக் பண்ணும்போது வேர்ல்டோட பெஸ்ட் குக்குன்னு போட்டிருந்தாங்க. ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது யாருமே. நம்ம இஸ் a குட் குக். நமக்கு இந்த வயசுலயே வந்து காலையில ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க இது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்னடா இது பங்களா காட்டுறேன் பழசா காட்டுறேன்னு பாக்குறீங்களா, 125 வருஷம் பழமையான ஒரு இடத்துல தான் போயிட்டு இருக்கோம். இங்க பாக்குறீங்களா, இது என்ன யாம இருக்க பயமில்ல வர மாதிரி இதை பிடிச்சிட்டு இருக்குதா. இதுதான் வந்து இதனுடைய காலிங் பெல் சிஸ்டம். பாத்தீங்களா காலிங் பெல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ்